ட்ரேடர்ஸ் குட் ஈவினிங். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட்டோட தான் நம்மளோட வீடியோ பார்க்க போகிறோம். என்ன விஷயம்னா, இதை வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துட்டு இருப்பீங்க. அமெரிக்காவும் ஈரானும் டீலை சைன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் கூட ஃபைனலாக அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வரட்டும், பிரசிடென்ட் ட்ரம்ப் கிட்ட இருந்தோம், இல்லை ஈரானோட பிரசிடென்ட் கிட்ட இருந்தோம், இல்லை இந்த மீடியேஷன் பண்ணுற பாகிஸ்தானாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம இந்த வீடியோவை ஆரம்பிக்கால் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரையும் அந்த மாதிரி எந்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் வரல. என்ன நடந்துச்சுன்னா சீக்வன்ஸாக பார்த்துருவோம். நேற்று வந்து நம்மளோட வீடியோலேயே நம்ம பேசியிருந்தோம், பிரசிடென்ட் ட்ரம்ப் இந்த மாதிரி ஈரான் மேலே ஃப்ரெஷ் அட்டாக்ஸை பண்ணுறதுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு செய்திகள் வர ஆரம்பிச்சது. அதுக்கு ஈரான் பதில் என்ன கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை அக்ரஷனை தேர்ந்தெடுத்தீங்கன்னா மேலும் பல்வேறு தோல்விகளை வந்து நாங்கள் உங்களுக்கு பரிசாக கொடுப்போம்னு சொல்கிறாங்க. இது வந்து மறுபடியும் ஒரு எஸ்கலேஷன் நோக்கி போகுது. மண்டே கேப் அப்பாக கூட ஆகலாம்னு சொல்லிட்டு நம்ம பயந்தோம். காரணம் என்னென்னா, மே 21 ஈரானோட IRNA நியூஸ், அவங்களோட ஸ்டேட் நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் புதிய சேனல் இருக்கே அந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டீலில் வந்து நாங்கள் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம், கூடி சீக்கிரமே சைன் பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க. அதன் காரணமாக தான் அமெரிக்கன் மார்க்கெட் பாசிட்டிவாக வருது. வெள்ளிக்கிழமை நம்மளோட மார்க்கெட் வந்து இன்டர்டேயில் 180 பாயிண்ட் அளவுக்கு ரேலி ஆகிட்டு கடைசியில் வந்து ஒரு 60 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சது. அமெரிக்காவில் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அப்டேட் வருது, பிரசிடென்ட் ட்ரம்ப் ஈரான் மேலே அட்டாக்ஸை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கு ஈரான் வந்து பதிலுக்கு இந்த மாதிரி பேசுகிறாங்க. இந்த பிரச்சனை வந்து நேற்று ஈவினிங் வரைக்கும் போயிட்டுருக்கு. நேற்று ஈவினிங் நியூஸ் அனாலிசிஸ்லையும் நம்ம அதை பற்றி தான் பேசியிருப்போம். நேற்று ஒரு 8:30-9 மணிக்கு மேலே சில அப்டேட்ஸ் வர ஆரம்பிக்குது, பாசிட்டிவான அப்டேட்ஸ். அதை வந்து நான் உங்களுக்கு சீக்வன்ஸாக சொல்கிறேன். இது எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் உடனுக்குடனே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதை தான் நான் இப்போ ரெஃபரன்ஸாகவும் நான் வைக்க போகிறேன். நேற்று ஈவினிங் வந்து ஆக்சியோஸ் செய்தி ஊடகத்துக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் போரை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் அமைதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் 50-50 சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஒன்று அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம், என்னால் கரெக்டாக சொல்ல முடியாதுன்னு சொல்கிறார். இதுவே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா மறுபடியும் அட்டாக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செய்திகள் வந்தது. ஓகே, பிரச்சனை பெருசாகுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். போரா அமைதியான்னு சொல்லிட்டு நான் வந்து 50-50 சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அது கூடவே ஈரான் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு டிராஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த டிராஃப்டை நாங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு நாங்கள் சண்டேக்குள்ளார ஒரு முடிவு எடுத்துருவோன்றாரு. அதாவது இன்னைக்குள்ளார ஒரு முடிவு எடுத்துருவோன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, 1 PM ஈஸ்டர்ன் டைம் சனிக்கிழமை மத்தியானம் அமெரிக்காவில் 1 மணிக்கு நாங்கள் கல்ஃப் கண்ட்ரிஸோட லீடர்ஸோட நான் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து செய்திகள் வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது. ட்ரம்ப்பும் ஈரானும் கிட்டத்தட்ட டீலுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு CBS அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி ஊடகத்தில் நியூஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகுது. இது வந்து இந்த நெகோசியேஷனில் இருக்கக்கூடிய சோர்சஸ் கிட்டேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறதுக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் ஈரானும் ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ஈரானோட ஃப்ரீஸ்டு அசட்ஸை அன்ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. நெகோசியேஷனும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு காலையில் வந்த அப்டேட்ஸ் என்னென்னா, இந்த சீஸ்ஃபயர் அந்த டிராஃப்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு காலையில் வந்து ரிலீஸ் ஆகுது. அடுத்த 60 நாளைக்கு இந்த சீஸ்ஃபயர் வந்து கண்டினியூ ஆகும். ஒன்று, இந்த 60 நாளில் படிப்படியாக ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறக்கணும். 2, அமெரிக்கா அதனோட நட்பு நாடுகள் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் இருக்கக்கூடிய கன்னி வெடிகள் எல்லாம் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸில் ஈடுபடும். 3, ஈரானோட ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிற அசட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணணும். 4, இந்த 60 நாள் சீஸ்ஃபயர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வரப்போகிற 60 நாள், அந்த 60 நாளில் ஈரான் வந்து எந்த நாட்டுக்கு வேணாலும் இந்த க்ரூட் ஆயிலை விற்றுக்கலாம். இதன் மூலியமாக ஈரானுக்கு $10 பில்லியன் அளவுக்கு ரெவன்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அந்த டிராஃப்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து சும்மா இருப்பானா? அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஈரானோட அணு ஆயுதத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் நம்ம வந்து பிரச்சனையிலே இறங்கணும், கலாட்டாவே பண்ண ஆரம்பித்தோம். அதை பற்றி எந்த முடிவு எடுக்காமல் இப்போ ஈரானை ஃப்ரீயாக விட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க அணு ஆயுதத்தை மறுபடியும் செஞ்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு வந்து நியூஸ்க்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் பிரசிடென்ட் ட்ரம்ப் கிட்ட பேசிட்டேன், அணு ஆயுதத்தை பற்றி ஒரு முடிவு எடுக்காமல் நான் டீலை சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் ட்ரம்ப் எனக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இது மறுபடியும் ஒரு குழப்பத்தை உண்டாகுது. இதனால தான் நான் வந்து வீடியோ பண்ணாமல் தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். ஒரு வேளை வந்து வேறு ஏதாவது நெகட்டிவான அப்டேட் கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு காலையில் வந்த அப்டேட் என்னென்னா, ஈரான் அமெரிக்கா கிட்ட சொல்கிறாங்க, ஈரான் வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, அமெரிக்கா வந்து அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்களாம், ட்ரம்ப் வந்து இது மாதிரி சோஷியல் மீடியாவில் ஏதாவது போட்டார்னா அது பெருசாக எடுத்துக்காதீங்க, அது அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைக்காக அவர் பண்ணுற விஷயங்கள், அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டு நெகோசியேஷன்ஸை எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இந்த நெகோசியேஷன் டீமில் இருக்காங்களே அவங்க வந்து ஈரான் கிட்ட சொன்னாங்க. இதை இவங்க வந்து உடச்சிட்டாங்க போட்டு. இது வந்து கண்டிப்பாக வந்து ட்ரம்ப்பை வந்து இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்படியெல்லாம் இருக்கும்போது பாகிஸ்தான்காரன் இங்கிட்டும் அங்கிட்டும் வந்து ஓடிக்கிட்டே இருக்கான். காரணம் என்னென்னா,
நம்ம ஊரில் 101 ரூபாயிலேருந்து 104 105 ரூபாய்க்கு பெட்ரோல் பண்ணதுக்கே நம்ம ஆளுங்கெல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானில் எவ்வளோ தெரியுமா பெட்ரோல் விலை? பெட்ரோல் அங்கே 404 ரூபா பாகிஸ்தான் ரூபி. டீசல் 1 லிட்டர் வாங்கினோன்னா 403 ரூபா. கிட்டத்தட்ட நம்மளை விட 4 மடங்கு அதிகமாக கொடுத்து வாங்குறேன். இன்னொன்று பாகிஸ்தானோட கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கான கரன்சி. நம்ம ஆளுங்க இப்போ தான் சதம் நிச்சயம் 120 லட்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அவங்க இதெல்லாம் 200 தாண்டி போயிட்டு இருக்கு. சரிங்களா, டபுள் செஞ்சுரி தாண்டி போயிட்டு இருக்கு. இதனால அவங்களோட எக்கனாமி பெரிய அளவில் பாதிக்கப்படுதுன்றதுனால 2 பக்கமும் ஓடிட்டு இருக்காங்க. ப்ளஸ் சவுதி அரேபியா கிட்ட வந்து கடன் வாங்கியிருக்காங்க. அதுக்கு வந்து சவுதி அரேபியா வந்து எங்களுக்கு ஒரு பதிலை சொல்லுன்னு சொல்கிறாங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $3 பில்லியன் வந்து கடனை திருப்பி கொடுத்தாங்க. அதெல்லாம் போக இப்போ ஒரு 12 பில்லியன் அவங்க கிட்ட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருந்தால் வந்து அதிகம். நம்ம ஆளுங்கிட்ட 700 பில்லியனுக்கு மேலே ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருக்குது. $700 பில்லியன் நம்ம கிட்ட கையிருப்பு இருக்குது. அவங்க கிட்ட வந்து ஒரு 10-12 பில்லியன் தான் கையிருப்பு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வீக்காக இருக்கிறதுனால இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தீவிரம் காட்டுறாங்க. அண்ட் எனக்கு பர்சனலாக என்ன தோணுதுன்னா, போன வாரம் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து சைனாக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாற்றங்கள் வந்திருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 துருவத்தில் 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஈரானுக்கு ஆயுதங்கள் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு சைனா சொன்னாங்க. உக்ரைனுக்கு ஆயுதங்கள் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொன்னார். தாய்வானுக்கு சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீல் வருது. சைனா வந்து இந்த பிரச்சனையிலேருந்து கலந்துக்கிட்டாங்க. கூடிய சீக்கிரம் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் ஆக போகுதுன்றது நமக்கு சிக்னலாக கிடச்சிருச்சு. அண்ட் இன்னைக்கு காலையில் பிரசிடென்ட் ட்ரம்ப் விடியற் காலையில் அவங்க டைமில் வந்து ஈவினிங்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போஸ்ட்டை போடுறாரு அவரோட சோஷியல் மீடியா போஸ்ட்டில். அதாவது, நான் வந்து ஓவல் ஆஃபீஸில் இருக்கேன். இந்த ஓவல் ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு கல்ஃப் கண்ட்ரிஸோட பல்வேறு லீடர்கள் லைனாக பேர் நிறைய சொல்லியிருக்காரு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட தலைவர்கள், சவுதி அரேபியாவோட தலைவர்கள், அதே மாதிரி நிறைய நாடுகளோட தலைவர்கள், பாகிஸ்தானோட அசிம் முனீர், இவங்க எல்லாருக்கிட்டையும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு கடைசியில் இந்த MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்து போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒயிட் ஹவுஸுக்கு வெளியில் இன்னொரு தாக்குதல் நடந்திருக்கு இன்னைக்கு காலையில். அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து பலப்படுத்திட்டாங்க. ஸோ இதன் காரணமாக ஒரு சின்ன பரபரப்பு போய்கிட்டு தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் நடந்தது. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் என்னென்னா, ஈரானோட ஃபார்ஸ் நியூஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து இந்த டீல் வந்து கூடிய சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. அண்ட் பல்வேறு அமெரிக்கன் அஃபீஷியல்ஸும் வந்து இந்த விஷயத்தை வந்து அக்னாலேஜ் பண்ணுறாங்க. ஆமாம், அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஈரான் தரப்புலேருந்து சொல்லக்கூடிய விஷயம். அதே சமயம் ஈரான் தரப்புலேருந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் என்ரிச்டு யுரேனியத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்கிறாங்க. இது வந்து மறுபடியும் ஒரு குழப்பத்தை உண்டாகுது. மத்தியானம் 3 மணிக்கு நான் மத்தியானம் வரையும் வெயிட் பண்ணதுக்கு இதுதான் காரணம். மத்தியானம் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் நான் போட்டேன். 4:34 போட்டிருக்க பாருங்கள். தேவைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் போய் நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஈரான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் என்ரிச்டு யுரேனியத்தை கொடுக்க மாட்டோம். அதே சமயம் எங்களுக்கு அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடிய ஐடியாவும் இல்லை. நாங்கள் வேணால் கேரண்டி கொடுக்குறோம், நாங்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து அமெரிக்கா ஒத்துப்பாங்களா? அதான் இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு எக்ஸிட் ரூட். அணு ஆயுதத்தையும் அவன் தயாரிக்க மாட்டான்னு சொல்லிட்டான். இதுக்கு மேலே நம்ம எதுக்கு அவனை அடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அழகாக வெளியே வந்துக்கலாம். ஆனால் இதுக்கு அவங்க ஒத்துக்காமல் மறுபடியும் இல்லை, நீ எனக்கு சாக்லேட் கொடுத்தாதான் நான் போவேன்ற மாதிரி அணு ஆயுதத்தை யுரேனியத்தை கொடுத்தாதான் நான் போவேன்னு சொன்னாங்கன்னா இந்த பிரச்சனை கண்டினியூ ஆகதான் போகுது. அண்ட் இப்படி இருக்கும்போது பிரசிடென்ட் ட்ரம்ப் ஈவினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அவரோட சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. இப்போ நமக்கு ஈவினிங் 4 மணி என்ற போது அவங்களுக்கு வந்து காலையில் 6 மணி. தூங்கி எழுந்த உடனே இந்த ஆள் வந்து சோஷியல் மீடியா பார்க்குறாரு. என்ன டீனேஜ் பையனா இவர்? அதாவது ஈரான் மேலே சில தாக்குதல் நடத்துகிற மாதிரி ஈரானோட கப்பல்கள், நான் அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா உருவாக்கியிருக்காங்க. ஈரானோட கப்பல்களை அமெரிக்காவோட ஏரோப்ளேன் வந்து குண்டு போட்டு தாக்குற மாதிரி ஒரு இமேஜை போட்டிருக்காரு. நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன், இது எஸ்கலேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். ஆனால் நேற்றே வந்து அமெரிக்கன் அஃபிஷியல் வந்து ஈரானுக்கு என்ன சொல்லிட்டாங்க, அவர் ஏதாவது சோஷியல் மீடியாவில் போட்டு அது பெருசாக எடுத்துக்காதீங்க, அது சும்மா வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை சமாளிக்கிறதுக்காக போடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போடுறாரு. பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங்கும் சைனீஸ் பிரசிடென்ட்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டை போடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு போஸ்ட்டை போடுறாரு. 2 பேருமே கை குலுக்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டை போடுறாரு. நான் மறுபடியும் சொன்னது தான், இந்த சைனா தான் இந்த டீல் முடிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டை பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது அமெரிக்காவோட செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. மே 23 26 வரையும் அவர் இந்தியாவில் தான் இருப்பார். 26ஆம் தேதி அவர் கிளம்பி ஊருக்கு போயிடுவார். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவுடனான ட்ரேட் டீல் வந்து இறுதி கட்டத்தை எட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை பற்றி ஒரு பாசிட்டிவான நியூஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பேசும்போது, நாங்கள் ரஷ்யா கூட தொடர்பு வச்சிருக்கிறது யாருக்கும் நாங்கள் வந்து மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது எங்களோட நாட்டுக்கு தேவையான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் எங்கே எங்களுக்கு க்ரூட் ஆயில் கிடைக்குதோ அங்கே வாங்குவோம். அதாவது அவர் சொன்ன எக்ஸாக்ட் வார்த்தை,
மல்டிபிள் சோர்சஸ் சீப் சோர்சஸ் எங்கே எங்களுக்கு கிடைக்குதோ அங்கே நாங்கள் எங்களோட க்ரூட் ஆயிலை வாங்கிப்போம்னு சொல்கிறாங்க. அது வெனிசுலாவாக இருந்தாலும் சரி, ஈரானாக இருந்தாலும் சரி, ரஷ்யாவாக இருந்தாலும் சரி. ஆக்சுவலாக அதுதான் கரெக்டான விஷயம். நம்மளோட ஆயில் மினிஸ்ட்ரி கூட வந்து போன வாரம் திங்கக்கிழமை நினைக்கிறேன் நம்மளோட நியூஸ் அனாலிசிஸ் நம்ம பேசியிருப்போம். இந்த மாதிரி அமெரிக்கா வந்து ரஷ்யான் ஆயில் மேலே போட்டிருக்கிற சாங்ஷன்ஸை இன்னொரு 30 நாளைக்கு நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னு சொன்ன போது நம்மளோட ஆயில் மினிஸ்ட்ரி கிட்ட வந்து ஒரு அப்டேட் வருது. நாங்கள் வந்து அவங்க சாங்ஷன்ஸ் போட்டாலும் சரி, போடலைனாலும் சரி, வெய்வரை கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, நாங்கள் வந்து ரஷ்யன் ஆயிலை வாங்க தான் போகிறோம். காரணம், எங்களுக்கு ஒரு நாளைக்கு 1100 கோடி ரூபாய் வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் பிபிசிஎல், ஐஓசிஎல், ஹெச்பிசிஎல் மாதிரியான கம்பெனிஸ்க்கு ஒரு நாளைக்கு 1100 கோடி, ஒரு குவார்ட்டருக்கு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி லாஸ் ஆகுது. இந்த 1100 கோடியில் கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி அளவுக்கு லாஸ் குறையுது. எப்போ நாங்கள் ரஷ்யன் குரூட் ஆயிலை வாங்கினோம்னா. ஸோ நாங்கள் வாங்க தான் செய்வோம்னு சொல்லிட்டு ரிப்ளை கொடுக்குறாங்க. அதை இன்னைக்கு மறுபடியும் ஒரு முறை நம்மளோட தலைவர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நோ இதுதான் வந்து அப்டேட்ஸ். இன்னமும் கூட அமெரிக்கா சைட்லேருந்தோ, ஈரான் சைட்லேருந்தோ, இல்லை இந்த மீடியேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கிட்ட இருந்தோ எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஆனால் 2 பேருமே டீலுக்கு கிட்ட வராங்கன்றதுல மாற்று கருத்து இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஃப்லைன் மார்க்கெட்ஸ் சில வெப்சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் பெரிய லெவலில் கேப் அப் ஆகும்னு சொல்லிட்டு தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இது இப்போ ஈவினிங் 7 மணி இருக்கக்கூடிய நிலவரம். இதுக்கு மேலே வந்து பாசிட்டிவான விஷயங்கள் உண்மையாகவே வரலாம், இல்லை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கவுந்தடிச்சு படுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஈரானோட கப்பல்களை வந்து அமெரிக்க ஏர்பிளைன்ஸ் வந்து தாக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு வெறுப்பேற்றிருக்காரு. இது எதனாலன்னா, நான் வந்து பீஸ் டீலே சைன் பண்ணால் கூட நான் உங்களோட கப்பலையெல்லாம் அழிச்சிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் சொல்கிற மாதிரி தான் இதை அர்த்தம். கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டல அப்படின்ற மாதிரி தான். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மேற்கொண்டு ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் தெரிவிக்கிறேன். ரொம்ப முக்கியமான அப்டேட், அதாவது ஓகே சீஸ்ஃபயரே டீலே சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் ஃபார்மில் வீடியோ போடுறேன். அண்ட் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி விடியற் காலையில் வந்து ஒரு 3:30 மணி to 5:30 மணி அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும், கோல்டு ப்ரைஸஸாக இருக்கட்டும், எல்லாமே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். 3:30 மணிக்கு உங்களுக்கு கோல்டும் க்ரூட் ஆயிலும் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிடும் விடியற் காலையில் நான் சொல்கிறது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி காலையில் 6:30 மணிக்கு ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கணக்கு வந்துடலாம், இந்த இடத்துல தான் நம்மளோட மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அதை பற்றி நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அந்த செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் ஒன்று வச்சுருக்கேன். அதனோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பின் கமெண்ட்டில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.